2025-26 அரசு தேர்விற்கான முக்கியமான வினாவிடைகள் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகேவா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அகாடமி. அதாவது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, 6ஆம் வகுப்பு சமூக அறிவியலில் 2ஆம் பருவத்தில் உள்ள வரலாறு போர்ஷனில் இருக்குது. சரியா? வரலாற்று பகுதியில் குடித்தலையிலிருந்து பேரரசு அப்படின்னு சொல்லி ஒரு பாடம் பார்க்க போகிறோம். அதில் மகத பேரரசு, சிசுநாக வம்சம், நந்த வம்சம், இந்த பேரரசுகள்லாம் அதில் வருவாங்க. அதில் என்னென்ன கொஸ்டின்லாம் முக்கியமான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். தினமும் நம்ம டிஎன்பிஎஸ்சி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அடுத்த டெட்டுக்கு நம்ம ரெடி ஆகணும், அடுத்து டிஆர்பிக்கு ரெடி ஆகணும். எல்லாத்துக்குமே இந்த வரலாறு என்ன செய்யும், யூஸ் ஆகும். அதனால் தினமும் ஒரு 2 மணி நேரம் படித்தா சக்ஸஸ் ஆகிடலாம். ஓகேவா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் ஃபஸ்ட்டு கொஸ்டின், சரிசமமான சமூக அந்தஸ்தை கொண்ட மக்கள் என்ற பொருள் கொண்ட சொல் எது? அதாவது சரிசமமான சமூக அந்தஸ்தை கொண்ட மக்கள் அப்படிங்கிற சொல்லு, அதான் அந்த பொருள் கொண்ட சொல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. என்னன்னு பார்ப்போம். சங்கா, மன்றம், கணா, மேற்கண்ட அனைத்தும் அப்படின்னு சொல்லி 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் சங்கா வருமா, மன்றா வருமா, கணா வருமானு பார்த்தா ஆப்ஷன் சி கணா அப்படிங்கிறது தான் என்னது, சரிசமமான சமூக அந்தஸ்தை கொண்ட மக்கள் அப்படிங்கிற பொருள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்து 2வது கொஸ்டின் பார்த்திங்கன்னா, சங்கா என்ற சொல்லுக்கு என்ன பொருள்? அதாவது சங்கா அப்படிங்கிற சொல்லுக்கு என்ன பொருள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதில் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. கணா, கனசங்கங்கள், மன்றம், அனைத்தும். இந்த 3 அடக்குன்னு ஒரு ஆன்சர் கொடுத்துருக்காங்க டியில். ஓகேவா? அப்போது சங்கா அப்படிங்கிறதுக்கு ஆப்ஷன் சி மன்றம். மன்றம் அப்படிங்கிறது தான் சங்கா என்ற சொல்லுக்கு பொருள் அப்படி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்து 3வது கொஸ்டின் பார்த்திங்கன்னா, எந்த நூற்றாண்டில் வட இந்தியாவில் இருவகைப்பட்ட அரசுகள் செயல்பட்டன? அதாவது எந்த நூற்றாண்டில் வட இந்தியாவில் 2 வகைப்பட்ட அரசுகள் இருந்தன அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ 7ஆம் நூற்றாண்டு, 8ஆம் நூற்றாண்டு, 6ஆம் நூற்றாண்டு, 3ஆம் நூற்றாண்டு. இந்த நூற்றாண்டுகளில் எந்த நூற்றாண்டு அப்படின்னு பார்க்கும்போது ஆப்ஷன் சி 6ஆம் நூற்றாண்டு. 6ஆம் நூற்றாண்டுல தான் இருவகைப்பட்ட அரசுகள் என்ன செய்யப்பட்டிருக்கு, செயல்பட்டிருக்கு. இருவகைப்பட்ட அரசுகள் செயல்பட்டிருக்கின்றன அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து 4வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, வட இந்தியாவின் இருவகைப்பட்ட அரசுகள் எவை? அந்த இருவகைப்பட்ட அரசுகள் எவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்க கனசங்கங்கள், முடியாட்சி அரசுகள், ஏ மற்றும் பி, அனைத்தும் அப்படின்னு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுல வட இந்தியாவில் இருவகைப்பட்ட அரசுகள் எது இருந்ததுன்னு நம்ம பார்க்க போறோம். கனசங்கங்கள், முடியாட்சி அரசுகள், இந்த 2மே வரும். அப்போ ஆப்ஷன் சி ஏ மற்றும் பி. ஓகேவா? ஏ மற்றும் பி இதுதான் ஆன்சராக கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அடுத்து 5வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, முடியாட்சி முறைக்கு முன்னால் மேட்டுக்குடி மக்கள் அடங்கிய குழுவின் ஆட்சி எது? அதாவது முடியாட்சி முறைக்கு முன்னாடி இந்த மேட்டுக்குடி மக்கள் அடங்கிய குழு ஆட்சி எது அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. முடியாட்சி அரசுகள், கனசங்கங்கள், மக்கள் குழு, அனைத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அந்த முடியாட்சி முறைக்கு முன்னாடி இந்த மேட்டுக்குடி மக்கள் அடங்கிய குழு அப்படின்னு பார்க்க போகிறோம். ஆப்ஷன் பி கனசங்கங்கள் அப்படிங்கிறதா மேட்டுக்குடி மக்கள் அடங்கிய குழு அப்படி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்து 6வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மன்னராட்சி முறையில் அமைந்தவை எவை? மன்னராட்சி முறையில் எது அமைஞ்சிருந்தது அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. கனா, மன்றம், முடியாட்சி அரசுகள், அனைத்தும். 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் மன்னராட்சி முறையில் அமைந்தவை அப்படின்னு பார்க்கும்போது ஆப்ஷன் சி முடியாட்சி அரசுகள் அப்படிங்கிறது என்னது, மன்னராட்சி முறையில் அமைஞ்சிருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? 6வது இதுதான், மன்னராட்சி முறையில் அமைந்தவை முடியாட்சி அரசுகள் அப்படின்னு ஆன்சர் சொல்லப்பட்டிருக்கு. ஓகேவா? அடுத்து 7வது கொஸ்டின், மகாஜன பதங்கள் எத்தனை? மகாஜன பதங்கள், ஜனபதங்கள், மகாஜன பதங்கள் 2 அமைப்பு உண்டு. அப்ப மகாஜன பதங்கள் எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. 28, 18, 16, அனைத்தும். இந்த 3ஐயும் சேர்த்தது அப்படி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்போ மகாஜன பதங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஆப்ஷன் சி 16 மகாஜன பதங்கள் இருந்தன அப்படி சொல்லியிருக்காங்க. 16 மகாஜன பதங்கள் இருந்தன அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஓகேவா? அடுத்து 8வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, மக்கள் குழுவாக குடியேறிய தொடக்க கால இடங்கள் எது? அதாவது மக்கள் குழுவா
ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு குடியேறி போயிருக்காங்க. அப்போ அந்த தொடக்க காலம் இடங்கள், அந்த இடங்கள் எது அப்படின்னு சொல்லி கேட்காங்க. ஜனபதங்கள், மகா ஜனபதங்கள், சங்கங்கள் அனைத்தும். அதாவது ஆப்ஷன் ஏ ஜனபதங்கள் தான் மக்கள் குழுவாக குடியேறிய தொடக்க கால இடங்கள் சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. ஓகேவா, ஜனபதங்கள். அடுத்து 9வது கொஸ்டின், எங்கு இரும்பின் பயன்பாட்டால் பறந்து விரிந்த மக்கள் வாழும் பகுதிகள் தோன்றின? அதாவது எங்க இரும்போட பயன்பாடு பறந்து விரிந்த மக்கள் வாழும் பகுதிகள் தோன்றினன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. காவேரி ஆறு, யமுனை ஆறு, கங்கை சமவெளி, வைகை ஆறு. அதாவது 4 ஆறுகள் கொடுத்துருக்காங்க. அதில் எந்த ஆற்றில் பறந்து விரிந்த மக்கள் வாழும் பகுதின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி கங்கை சமவெளி. ஆப்ஷன் சி கங்கை சமவெளியில் தான் இரும்பின் பயன்பாட்டால் பறந்து விரிந்த மக்கள் என்ன செஞ்சுருக்காங்க, வாழும் பகுதி தோன்றியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 10வது கொஸ்டின், 4 முக்கிய மகாஜன பதங்கள் எவை? 4 முக்கிய மகாஜன பதம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மகதம் பீகார், அவந்தி உஜ்ஜயினி, கோசலம் கிழக்கு உத்தரப்பிரதேசம், வத்சம் கோசாம்பி அலகாபாத். இந்த 4 பகுதி. ஓகேவா, 4 அதாவது அந்த அரசு அந்த பகுதி 4 அரசுகள் அந்த பகுதி கொடுத்துருக்காங்க. இங்கே ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி ABCD. மகதம், அவந்தி, கோசலம், வத்சம். பீகார், உஜ்ஜயினி, கிழக்கு உத்தரப்பிரதேசம், கோசாம்பி, அலகாபாத் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 11வது கொஸ்டின், பண்டைய மகதத்தின் அரச வம்சங்கள் எவை? அதாவது பண்டைய மகதத்தோட அரச வம்சங்கள் எவைன்னு கேட்டிருக்காங்க. ஹரியங்கா வம்சம், சிசுநாக வம்சம், நந்த வம்சம், மௌரிய வம்சம். அதாவது இந்த 4 வம்சமுமே பண்டைய மகதத்தோட வம்சங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஓகேவா, இப்போ ஆன்சர் என்னது? மேற்கண்ட அனைத்தும். ஆப்ஷன் இ மேற்கண்ட அனைத்தும் அப்படி சொல்லி மகதத்தோட அரச வம்சங்கள் ஹரியங்கா, சிசுநாக, நந்த, மௌரிய பேரரசு அப்படி சொல்லியிருக்காங்க. அடுத்து 12வது கொஸ்டின், ஹரியங்கா வம்சம் யார் காலத்தில் தோன்றியது? அதாவது பிந்துசாரர், பிம்பிசாரர், அசோகர், சந்திரகுப்தர். 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் ஹரியங்கா வம்சம் பிம்பிசாரர் காலத்தில் தோன்றியது. ஆப்ஷன் பி பிம்பிசாரரோட காலத்தில் எந்த வம்சம் தோன்றியது? ஹரியங்கா வம்சம் தோற்றுவிக்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. அடுத்து 13வது கொஸ்டின், பிம்பிசாரரின் மகன் யார்? அந்த பிம்பிசாரரோட மகன் யார் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்காங்க. அசாத சத்ரு, அசோகர், கர்சர், கனிஷ்கர். 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த பிம்பிசாரோட மகன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ அசாத சத்ரு. இந்த அசாத சத்ரு அப்படிங்கிறவர் தான் பிம்பிசாரரோட மகனாக இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. ஓகேவா. அப்போ ஆப்ஷன் ஏ அசாத சத்ரு பிம்பிசாரரின் மகன் ஆவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். அடுத்து 14வது கொஸ்டின், அசாத சத்ரு யாரில் சமகாலத்தவர்? யாருடைய சமகாலத்தவர் அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. அவரோட சமகாலத்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. மகாவீரர், புத்தர், கன்ஃபியூசியஸ், ஜெராஸ்டர் அப்படி சொல்லியிருக்காங்க. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் அசாத சத்ருவோட சமகாலத்தவர் அப்படின்னு பார்க்கும்போது ஆப்ஷன் பி புத்தர் அப்படிங்கிறவர் தான் என்னது அசாத சத்ருவோட சமகாலத்தவர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஓகேவா, அசாத சத்ருவின் சமகாலத்தவர் புத்தர் ஆவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 15வது கொஸ்டின், அசாத சத்ரு முதல் பௌத்த மாநாட்டை எங்கு கூட்டினார்? இந்த அசாத சத்ருங்கிறவர் முதல் பௌத்த மாநாட்டை எந்த பகுதியில் கூட்டினாருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க, தொடங்கினாருன்னு. அப்போ ராஜகிருகம், வைசாலி, காஷ்மீர், பாடலிபுத்திரம். 4 இடம் கொடுத்துருக்காங்க. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் அந்த கோட்வேர்டு, ராசாவை பாடினால் காசு அப்படின்னு. அப்போ முதல் மாநாடு என்னதான் வரும்? அசாத சத்ரு முதல் பௌத்த மாநாடு எங்கு கூட்டினார்னா ராஜகிருகம். ஆப்ஷன் ஏ ராஜகிருகம் அப்படிங்கிற பகுதியில் தான் என்ன செஞ்சிருப்பாரு, அசாத சத்ரு முதல் பௌத்த மாநாட்டை கூட்டியிருப்பாரு அப்படின்னு சொல்லி ஆன்சர் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆப்ஷன் ஏ தான் அப்போ என்னது பௌத்த மாநாடு நடைபெற்ற இடம் ராஜகிருகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். டெய்லி பாருங்கள்.